ஸோ 5வது முருகர் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ மனதளவில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஸோ மனதில் வந்து எப்போவுமே மைண்டில் ஒரு குழப்பம் இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து நம்ம அமைதிப்படுத்தாமல் ஏதாவது ஒன்று ஓட விட்டுக்கிட்டே இருக்கோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு அந்த ஹீட் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ மனசில் வந்து அமைதி இல்லைன்னா அந்த மாதிரி அப்போது அந்த ஹீட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால உடல் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படும். அந்த மனம் சார்ந்த பிரச்சனையும் இன்னும் அதிகமாகும் நாளுக்கு நாள். ஸோ இந்த சந்தனம் வந்து கொடுக்குறதே அதுக்கு தான். நம்ம சந்தனம் இங்கே நெத்தியில் விட்டுக்கணும். சில பேர் சந்தனத்திலே குளிப்பாங்க. சந்தனத்தை வந்து ஊற வச்சுட்டு கூட குளிப்பாங்க. அது எல்லாமே அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அந்த மைண்டுக்கும் ஒரு குளிர்ச்சி தரும். ஸோ இங்கே சொல்கிறதும் அதுதான். ரொம்ப நாளாக நீ ஒரு பிரச்சனையில் இருக்கிற, மனதளவில் ஒரு உளவில் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிற, ஸோ இதனால் உன் உடல் நலம் பாதிக்கப்படுது. அதற்கு இவங்க வந்து சந்தனம் போட்டு குளிக்கிறதா இருந்தாலும் அது முடியாமல் இருக்கலாம், இல்லை சந்தனம் வைக்காமல் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஆனால் ஒரு தடவையாவது சந்தன அலங்காரத்தில் முருகரை பார்த்தா கூட போதும், அதெல்லாம் சரியாயிடும். கோவிலில் போயிட்டு சந்தன அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னாலே பண்ணி கொடுப்பாங்க, நம்ம அதற்கான விஷயங்களை பண்ணால்.